சலாம் அலைக்கும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் 2 பேரும் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? சூப்பராக கொண்டாடிருக்கீங்களா? மத வேதம் எல்லாம் ஒன்று தான், மனுஷெல்லாம் ஒன்று தான், எந்த தர்மத்திலும் வணங்கினா இன்றைக்கி நம்ம எந்த ஒரு வேற்றுப்பாடு இல்லாமையும் நம்ம எல்லா ஃபெஸ்டிவலையும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. இப்போ தான் பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்காங்க. இப்போ அவங்க 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவங்க வீட்டில் எந்த ஒரு நோம்பி பண்டிகைனா நமக்கு பாயாசம் வந்துடும். இந்த மாதிரி இப்போ தான் கொண்டாந்து பாயாசம் கொடுத்துட்டு போனாங்க. இவ்வளோ பாயாசம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நானும் எப்போவுமே எங்கள் வீட்டில் தீபாவளி பொங்கலுக்கு நான் எதுவுமே செஞ்சாலும் ரொம்ப நல்ல சகோதரி, வேற்றுமை இல்லாமல் பழகுவாங்க. இப்போ தான் அவங்க ஒரு 2 வருஷம் ஆகுது. அவங்க எனக்கு கை கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு கை கொடுத்தேன். நேற்று நைட்லேயே அவங்க என்கிட்ட கேட்டாங்க, மருதாணி வைக்கிறீங்களா, நாங்கள் மருதாணி கடைக்கிருக்கோம் அப்படின்னு. அவங்க கேட்கும் போதே நைட்டில் எத்தனை 10 நான் வேலையிலேருந்து வந்தப்போ அவங்க கொடுத்து அந்த நேரத்தில் என்னால் வைக்க முடியாமல் பின்ன சமையல்லாம் பண்ணணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் கிண்ணத்தில். அது நாளைக்கு டைம் கிடம்போது வைக்கலாம். நீங்களும் எப்படிப்பா ஈத் பண்டிகை கொண்டாடுறீங்க? என்னோட குட் ஃப்ரெண்ட் அஷ்ரப், அவங்க செம்பூரில் இருக்காங்க. அவங்க நேற்றே நான் அவங்கள விஷ் பண்ணதுக்கு அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி பிரியாணி சாப்பிட வரணும் அப்படின்னு. நான் சொன்ன நானும் பிரியாணி சாப்பிட மாட்டேன், அப்படி கண்டிப்பாக பாயசம் சாப்பிட வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு போக முடியாது, இதோ நம்ம வேலைக்கு புறப்பட்டாச்சு. நாளைக்கு போகலான்னு நானும் எங்கள் 2வது அக்காவும் பிளானிங் பண்ணியிருக்கோம். அவங்க வருஷம் கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது, அவங்களும் ஒரு 3 வயசு இருக்கும்போது முன்னாடியே ஸ்கூலில் போட்டது. பின்ன நான் நம்ம தமிழ் மீடியத்துக்கு ஹிந்தி மீடியத்துக்கு போயிட்டேன். அவங்க உருது மீடியத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் அவங்க அதே பிறந்த இடத்துலையே இருக்காங்க. அதே இடத்துல தான் கல்யாணம் கட்டி இருக்காங்க. நான் தான் பல இடத்துக்கு போனேன். அவங்களுக்கு இந்த பதிவில் அவங்க வீடியோலாம் பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்டு அஷ்ரப் அவங்க பேர், அவங்க ஹஸ்பண்ட் பேர் உசேன். என் ஃப்ரெண்டு திருவண்ணாமலைக்காரங்க, அவங்க ஹஸ்பண்ட் சென்னைக்காரங்க. மீண்டும் அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி கொண்டாடிங்க? புது ட்ரெஸ்லாம் எடுத்திங்களா? மருதாணிலாம் வச்சிங்களா? ஈதுனாலே மருதாணி தான் ரொம்ப மெயின். இன்றைக்கி சிக்கனா மட்டனா என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் எங்கள் பிஸ்கி சார்பாகவும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் என் ஃப்ரெண்டுக்கும் சொல்லிடுறேன். நேற்று 2 தடவை ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக வரணும்னு. அது எப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல்லாம் அவங்க வீட்டில் 1008 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நம்ம பல வருஷம் கழித்து அவங்கள மீட் பண்ணுவோம். நம்ம நிறைய பேசுவோம். நம்மனால அவங்க ஃபேமிலியில் எதுவும் அடைச்செல்லாம் வரக்கூடாது. அதனால் நாளைக்கு நாங்கள் ஃப்ரீயாக வரும்னு சொல்லிவிட்டோம். அதனால் நீங்கள் யார் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் யார் வீட்டுக்கு போகிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலியை விட்டுறாதீங்க, ஃபேமிலி மறந்துடாதீங்க. ஃபேமிலி நம்மக்கிட்ட கூட இருந்ததுன்னா தினம் நமக்கு ஈத், பொங்கல், இது மாதிரி நம்ம நிறைய கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடலாம். குடும்பம் முக்கியம், சரிங்களா? பாய். சந்தோஷமாக கொண்டாடுங்க, குடும்பத்தோடு கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. சச்சா லவ் யூ. ஜாகிரதையாக கொண்டாடுங்க, சூப்பராக கொண்டாடுங்க. இது மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய்.